கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரின்ஸ் நம்பர் 5570 நவம்பர் 1914. பாடத்தின் தலைப்பு இயேசு பிலாத்துவினால் விசாரணை செய்யப்பட்டார். பக்கம் 965 முதல் 972 முடிய. ஆதார வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 11 முதல் 26 வசனங்கள் முடிய. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். 22ஆம் வசனம். சீஷருடைய அரசாங்கத்திற்கான பிரதிநிதியாகவும் யூதேயாவிற்கான ரோம தேசாதிபதியாகவும் பிலாத்து காணப்பட்டார். இயேசுவினுடைய மரணத்தின் விஷயத்தில் நாம் இவரை கடுமையாய் குற்றம் சாட்டிட விரும்பவில்லை. இவர் என்ன செய்ய வேண்டுமோ அதையே செய்தவராய் காணப்பட்டார். யூதர்களுடைய கோட்பாடுகளை அல்லது மதம் சார்ந்த வாக்குவாதங்களை குறித்து தெளிவுபடுத்துவதற்காக பிலாத்து யூதேயாவில் காணப்படாமல் மாறாக யூதேயாவின் ஜனங்களை அமைதியானவர்களாகவும் ஒழுங்குடையவர்களாகவும் ரோம அரசாங்கத்திற்கு கீழ்ப்பட்டு காணப்படுபவர்களாகவும் வைத்து கொள்வதற்கே இவர் யூதேயாவில் காணப்பட்டார். நாட்டில் அமைதியும் சமாதானமும் நிலை வேண்டுமெனில் இவர் நீதியாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது செயல்முறை கொள்கையாக காணப்பட்டது. எனினும் ரோம அரசாங்கத்தின் நன்மைக்கு வேண்டி நீதி தியாகம் பண்ணப்பட வேண்டியும் இருந்தது. இயேசுவை குறித்து பிலாத்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றார் என்றும் நேரம் நியமித்து இயேசுவை அவர் சந்தித்தும் இருக்கிறார் மற்றும் இயேசுவினுடைய போதனைகள் தொடர்பாக கேள்விகள் கேட்டும் இருக்கின்றார் என்றும் பாரம்பரியமானது தெரிவிக்கின்றது. ஜனங்கள் விழிப்படைவதற்கு முன்னதாகவும் இயேசு கைது செய்யப்பட்டது தொடர்பாக அவரது நண்பர்களும் ஜனங்களும் ஒத்துழைத்து ஏதேனும் செய்வதற்கு முன்னதாகவும் இயேசு ஆலோசனை சங்கத்தார் முன்னிலையில் எந்த அளவுக்கு விரைவாக காலையில் கொண்டு வரப்பட முடியுமோ அவ்வளவுக்கு முன்னதாக கொண்டு வரப்பட்டார். எவ்வளவுக்கு வேகமாய் முடியுமோ அவ்வளவு வேகமாய் பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் இயேசுவை ரோம நாட்டு தேசாதிபதியின் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு பிலாத்துவினிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். இயேசுவுக்கு எதிரான அவர்களது குற்றச்சாட்டு என்ன என்று பிலாத்து கேட்டார். இயேசு ஒரு பொல்லாத மனுஷன் என்றும் தண்டனை பெறுவதற்கு பாத்திரவான் என்றும், அப்படியாக அவர் இல்லை என்றால் தாங்கள் அனைவரும் அவரை குற்றம் சாட்டி கொண்டு அங்கு வந்து நிற்க மாட்டார்கள் என்றும் தந்திரமாக பதிலளித்தார்கள். ரோம கையாளுதலின் கீழ் யூதர்கள் தங்கள் மதம் சார்ந்த அனைத்து வாதங்கள் தொடர்புடைய விஷயங்களை கையாளுவதற்கு மிகுந்த சுதந்திரம் பெற்றிருக்கின்றார்கள் என்றும் யூத மார்க்கத்திற்கு தான் காப்பாளன் அல்ல என்றும், ஆகையால் அவர்களே தங்களது மதம் சார்ந்த வழக்குகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் பிலாத்து அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இதை தாங்களும் அறிவார்கள் என்றும், ஆனால் மரண தண்டனை விதிப்பதற்கான அதிகாரம் எதுவும் தங்களுக்கு இல்லை என்றும் ஆசாரியர்கள் பதிலளித்தார்கள். இப்படியாக குற்றமற்ற நபர் ஒருவர் மீது பிலாத்து மரண தண்டனையை சுமக்கத்தக்கதாக அவர்கள் வேண்டுமென்றே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றனர் என்பதான அவர்களது பொல்லாப்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்தினவர்கள் ஆனார்கள். பின்னர் இயேசு ஜனங்களின் மனதை தவறான திசையில் திருப்பினார். அதாவது ரோம அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிவதிலிருந்தும் உண்மையாய் இருப்பதிலிருந்தும் ஜனங்களுடைய மனதை திருப்பினார் என்றும், ராயனுக்கு ஜனங்கள் வரி செலுத்தக்கூடாது என்று ஜனங்களிடத்தில் இயேசு கூறினார் என்றும், இயேசு தம்மை யூதருடைய ராஜாவாகிய மேசியா என்று உரிமை பாராட்டி கொள்கின்றார் என்றும் இயேசுவை குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள்.
இக்குற்றச்சாட்டுகளானது ரோம தேசாதிபதி கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்கான கட்டாயத்திற்குள்ளாக்கும் கடுமையான குற்றச்சாட்டுகளாகும். மேலும் இவைகள் ஆலோசனை சங்கத்தார் முன்னிலையில் நடைபெற்றதான விசாரணையின் போது இயேசுவுக்கு எதிராக கூறப்பட்டதான குற்றச்சாட்டுகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாய் காணப்படுகின்றது என்று நாம் கவனிக்கின்றோம். குற்றச்சாட்டுகள் போலியானதாக இருந்த போதிலும் இயேசு தம்மை காத்து கொள்வதற்கென எதையும் கூறவில்லை. தாம் மரிப்பதற்கான வேளை வந்துள்ளதென இயேசு அறிந்திருந்தார். தமக்கான தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பாகமாய் காணப்படுவதாக அவரால் அறிந்து கொள்ளப்பட்ட காரியங்களை அவர் புறம்பே தள்ளிவிட விரும்பவில்லை, முற்படவில்லை. இயேசு பிலாத்துவின் முன்னிலையில் தோற்றத்தில் மிகவும் கனிவானவராக தோன்றும் இயேசுவானவர் ரோம சாம்ராஜ்யத்திற்கு பாதகமாய் அமையும் புரட்சியினை எழுப்புவதற்கு வாய்ப்பில்லை என பிலாத்து சிந்தித்தவராகவே இயேசுவை ஏறெடுத்து பார்த்தார். பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் பொறாமையினாலேயே குற்றம் சாட்டினார்கள் என்று பிலாத்து உணர்ந்து கொண்டதாக மற்றொரு பதிவு நமக்கு தெரிவிக்கின்றதா இருக்கின்றது. இந்த மத தலைவர்களுடைய போதனைகளை காட்டிலும் இயேசுவினுடைய போதனைகளானது ஜனங்களுடைய மனதை அதிகம் கவர்ந்துள்ளது எனவும் இயேசுவின் மரணத்திற்கு பொறுப்பாளி ஆகுவதிலிருந்து தங்களை தவிர்த்து கொள்ள நாடினவர்களுக்காக பிலாத்துவாகிய தான் கீழ்த்தரமானதும் அநீதியானதுமான காரியத்தை செய்து கொடுக்கும்படிக்கு தான் வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் எனவும் பிலாத்து கொஞ்சம் உணர்ந்து கொண்டார். எனினும் பிலாத்து நசரேயனுக்காக அனுதாபம் கொள்பவர் போன்று தெரியப்படக்கூடாது. ராயனை பற்றி அல்லாமல் வேறொரு ராஜா குறித்து முன்வைக்கப்பட்டதான குற்றச்சாட்டுகளை குறித்து பிலாத்து அக்கறையற்றவராக கையாளுவது போன்றும் தெரியப்படக்கூடாது. ஆகையால் அவர் இயேசுவை நோக்கி, உமக்கு எதிராய் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீர் கேட்கவில்லையா? ஏன் நீர் உத்தரவு எதுவும் கொடுக்கவில்லை? மற்றும் குற்றம் செய்துவிட்டேன் அல்லது குற்றம் செய்யவில்லை என்று கூறி மன்றாடவில்லை என்றார். இயேசு எதுவும் பேசவில்லை. பஸ்காவினுடைய துவக்க நாளாக இருந்தபடியினால் ரோம தேசாதிபதியின் இருப்பிடத்திற்கு பிரவேசிப்பதிலிருந்து தவிர்த்து கொண்ட பரிசேயர்களின் இடத்திற்கும் வேத பாரகர்களின் இடத்திற்கும் பிலாத்து வெளியே வந்தார். பிரதான ஆசாரியர்களுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு அவர்கள் பேசினவைகளை கேட்டு வந்தவராக பிலாத்து, நீர் யூதருடைய ராஜாவா? நீர் அதை ஒப்புக்கொள்கின்றீரா என்று கேள்வி கேட்டார். இயேசுவோ பிரதி உத்தரமாக, என்னை கண்டதினாலும் மற்றும் என்னுடைய போதனைகள் குறித்து அறிந்திருந்ததினாலும் கேள்வி கேட்கின்றீரா? அல்லது என்னுடைய சத்துருக்கள் உறுதியாய் முன்வைத்தவைகளின் அடிப்படையில் மாத்திரம் உம்முடைய கேள்வி காணப்படுகின்றதா என்று கேள்வி கேட்டார். இயேசுவினுடைய சொந்த தேசத்தினுடைய பிரதான மனிதர்களே அவரை ஒப்பு கொடுத்துள்ளார்கள் என்றும் இத்தகைய எதிர்ப்பை அடையத்தக்கதாக அவர் செய்துள்ளது என்னவென்று தான் இப்பொழுது அறிய விரும்புகின்றார் என்றும் பிலாத்து கேட்டார். தமது ராஜ்யமானது இவ்வுலகத்திற்குரியதல்ல, அதாவது இந்த தற்கால யுகத்திற்குரியதாகவும் அல்லது தற்கால ஒழுங்கிற்குரியதாகவும் இல்லை என்று இயேசு பதிலளித்தார். ஆகையால் தாம் சீஷருடைய ராஜ்யத்துடன் மோதலில் இல்லை, சண்டை இல்லை என்ற விதத்தில் இயேசு பதில் அளித்தார். இயேசுவும் சரி, அவரது நண்பர்களும் சரி, அரசியல் ஆட்சியை எதிர்த்து கலகம் எதுவும் செய்யவில்லை எனும் உண்மை பற்றி பிலாத்து கணிப்பதற்கு ஏதுவாயிற்று. ஏனெனில் ஒருவேளை இயேசுவினுடைய ராஜ்யமானது ஒரு பூமிக்குரிய ஆட்சியாக இருந்திருக்குமாயின் நிலவும் ஆட்சிக்கு எதிராக அவரும் அவரது நண்பர்களும் கலகமே செய்திருப்பார்கள். தமது ராஜ்யமானது எதிர்காலத்திற்குரியது என்று இயேசு கூறினார். அப்படியானால் நீர் உம்மை ராஜா என்றும் எப்போதோ மற்றும் எங்கோ நீர் ஆளுகை செயல்படுத்துவீர் என்றும் கூறுகின்றீரா என்று பிலாத்து கேட்டார். இயேசுவோ தாம் ஒரு ராஜா என்றும் இதற்காகவே தாம் பிறந்திருக்கிறார் என்றும் இதற்காகவே தாம் உலகத்திற்கு வந்தார் என்றும் பதிலளித்தார். தாம் சத்தியத்திற்கு சாட்சி பகர வேண்டும் என்றும் சத்தியவான்கள் அனைவரும் மற்றும் இப்படியானவர்கள் மாத்திரமே தம்முடைய சாட்சியை உணர்ந்து கொள்ள முடிகின்றவர்களாய் இருப்பார்கள் என்றும் கூறினார்.
ஆ, அனைவருக்கும் இதுதானே கேள்வியாய் காணப்படுகின்றது. எது சத்தியம் என்பதுதான் அனைவருக்கும் கேள்வியாய் உள்ளது. யாருக்குமே அது தெரிவதில்லை என்றார். பிலாத்து பின்னர் அவர் யூதர்கள் இடத்திற்கு போய், இவரில் நான் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. இவர் சீஷருக்கோ அல்லது அவருடைய சட்டங்களுக்கோ எதிரான குற்றவாளியாக எவ்விதத்திலும் இல்லை. இவருடைய சுதந்திரத்தையோ அல்லது இவரது உரிமையையோ நீதியாய் தடை பண்ணி போடும்படிக்கு நான் முடிவெடுக்கத்தக்கதாக இவர் எதையும் செய்யவில்லை என்று பிலாத்து கூறினார். பிரதான ஆசாரியர்களும் வேத சாஸ்திரிகளும் அபாயத்தை உணர்ந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்து போடலாம் என்று அவர்கள் நம்பிக்கையாய் காணப்பட்ட தருணத்தில் இயேசு தங்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புள்ளதோ? பின்னர் அவர்கள் இயேசு கலிலேயா நாடு தொடங்கி அனைத்து இடங்களிலும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகின்றார் என்று தீவிரமாய் சீற்றத்துடன் குற்றம் சாட்டினார்கள். கலிலேயா என்ற வார்த்தையை பிலாத்து கேட்டபோது, இவர் கலிலேயரா என்று விசாரித்தார். இயேசு கலிலேயன் என்று பதில் அளிக்கப்பட்ட போது, அப்படியானால் இந்த பிரச்சனை மிக்க வழக்கை நான் கலிலேயாவின் ராஜாவாகிய ஏரோதின் இடத்திற்கு மாற்றிவிடுகின்றேன் என்று பிலாத்து கூறினார். ஏரோதுக்கும் எருசலேமில் அப்போது அரண்மனை இருந்தது. இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆர்வத்துடன் காணப்பட்டதான ஏரோதினிடத்திற்கு இயேசு அனுப்பி வைக்கப்பட்டார். ஏரோது இயேசுவை குறித்து அநேக விஷயங்களை கேள்விப்பட்டவராகவும் இயேசு ஏதாகிலும் அற்புதம் செய்வதை பார்ப்பதற்கு விரும்பினவராகவும் காணப்பட்டார். ஏரோது நமது கர்த்தரிடம் கேள்விகள் கேட்டார். ஆனால் இயேசு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் இயேசுவை குறித்து ராஜாவின் இடத்தில் ஏரோதின் இடத்தில் கடுமையாய் குற்றம் சாட்டினார்கள். ஏரோதும் அவரது போர் சேவகர்களும் அவரை பரியாசம் பண்ணினார்கள் மற்றும் மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி பரியாசம் பண்ணப்பட்ட ராஜாவை போல் அவரை பிலாத்துவினிடத்திற்கு ஏரோது திரும்ப அனுப்பி வைத்தார். பிலாத்துவின் சார்பில் ஏரோதிற்கு மதிப்பு கொடுக்கப்பட்டதான இச்செய்கையும் மற்றும் ஏரோதும் மரியாதையை திரும்ப காட்டின செய்கையும் இவர்கள் இருவருக்கும் இடையில் சில காலமாய் நிலவி வந்ததான பகையை தகர்த்து இவர்களை இணைத்தது. பிலாத்துவும் சரி, ஏரோதும் சரி, அவரை குற்றவாளி என தீர்க்கவில்லை. இயேசுவை குற்றம் சாட்டினவர்களை நோக்கி பிலாத்து மறுபடியுமாக, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதின் இடத்திற்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்திற்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள் முடிய. இயேசுவை இந்த அளவுக்கு பாடுபட அனுமதிக்கும் போது யூதர்கள் அமைதி அடைவார்கள் என்ற எண்ணத்திலும் மற்றும் இயேசுவினுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கான எண்ணத்திலும் தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்பது உறுதியே. வருஷத்தினுடைய அந்த ஒரு காலகட்டத்தில் பஸ்காவை முன்னிட்டு பிலாத்து பலமுறை கைதிகளை விடுதலை பண்ணியுள்ளார். இம்முறையும் பிலாத்து கைதிகளில் எவரையேனும் விடுதலை பண்ணுவாரா அல்லது இல்லையா என்று அவ்வேளையில் ஜனக்கூட்டமானது பிலாத்துவுக்கு சந்தோஷ ஆரவாரமிட்டு கேட்டுக்கொண்டனர். இது இயேசுவை தள்ளிவிடுவதற்கும் அவரை பிரதான ஆசாரியர்கள் மற்றும் ஜனங்களுடைய தலைவர்களின் கரங்களில் நின்று விடுவிப்பதற்கும் ஏற்ற வாய்ப்பு என பிலாத்து எண்ணினவராக ஜனங்களை நோக்கி, சிறையில் காணப்படுகின்றதான யூதர்களுடைய ராஜாவென்று உரிமை பாராட்டி கொண்டவரை நான் உங்களுக்கு விடுதலை பண்ணட்டுமா என்று கேட்டார். ஜனக்கூட்டத்தாரோ தங்களது மத தலைவர்களை நோக்கி பார்த்தார்கள் மற்றும் கொள்ளையனாகிய பரபாசை விடுதலை பண்ணுவதற்கு தேசாதிபதியை வற்புறுத்திட தூண்டிவிடப்பட்டார்கள். ஜனக்கூட்டத்தாரை நோக்கி பிலாத்து, அப்படியானால் மேசியா எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்.
தங்கள் மத தலைவர்களால் ஏவப்பட்டதான ஜனக்கூட்டத்தாரோ அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சத்தமிட்டார்கள். பிலாத்துவோ பிரதியுத்தரமாக, ஏன், இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 22வது வசனம். பரியாசம் பண்ணப்படவும் வாரினால் அடிப்பிக்கப்படவும் மாத்திரம் இயேசு கையளிக்கப்பட்டார். காத்து கொண்டிருந்த யூதர்களை நோக்கி பிலாத்து, அவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவரை வாரினால் அடிப்பித்து இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அவரை நான் உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருவேன் என்றார். இயேசுவை விடுவிப்பதற்கான பிலாத்துவினுடைய பிரயாசங்கள். இயேசு முள்முடியும் சிவப்பான அங்கியும் தரிப்பிக்கப்பட்டவராக வெளியே வந்தார். பிலாத்து அவர்களை நோக்கி, எகி ஹோமோ, அதாவது இதோ இந்த மனுஷன் என்றார். யாரை நான் கொன்று போடுவதற்கென நீங்கள் முயன்று கொண்டிருக்கின்றீர்களோ அம்மனுஷனை பாருங்கள். இதோ பாருங்கள், உங்கள் இனத்திலேயே அல்லது மனுக்குலத்திலேயே இம்மனுஷன் மிகச் சிறந்த மனுஷனாக காணப்படுகின்றார். இவரது துக்கத்தையும் அவமானத்தையும் பாருங்கள். இவரது குணத்தினுடைய அருமையான மேன்மையை இதோ பாருங்கள். இவருக்கு எதிராக உங்களுக்கு என்ன கோபம் இருப்பினும் இவருடைய அவமானங்களை நீங்கள் காண்கையில் இப்பொழுது நீங்கள் சாந்தமாகுவீர்கள் என்றார். ஆனால் அவர்களோ இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். பிலாத்துவோ பிரதியுத்தரமாக, இதுவே உங்கள் விருப்பமானால் நீங்கள் அவரை சிலுவையில் அறையலாம். ஆனால் நான் அவரில் எந்த குற்றத்தையும் காணவில்லை, நான் அவரில் எந்த தவற்றையும் காணவில்லை என்றார். அப்போது யூதர்கள் தங்களது எதிர்ப்பிற்கான உண்மையான காரணத்திற்கு வந்தார்கள். காரியங்களுடைய உண்மை விஷயத்திற்கு வந்தார்கள். அதாவது இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறிக்கொண்டார் எனவும் அதை தாங்கள் தேவ தூஷணமாக கருதி கொண்டார்கள் எனவும் தெரிவித்தார்கள். பிலாத்து இதை கேட்டபோதோ மிகவும் பயம் அடைந்தவராக இயேசுவை நோக்கி, நீர் எங்கே இருந்து வந்தவர் என்று கேட்டார். மற்றும் இயேசுவிடமிருந்து எந்த மாறுதரமும் அவருக்கு வரவில்லை. அப்போது பிலாத்து அவரிடம், நீர் என்னோடு பேசுகிறதில்லையா? உம்மை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உம்மை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உமக்கு தெரியாதா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவமுண்டு என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். பின்னர் பிலாத்து மறுபடியுமாக இயேசுவை விடுதலை பண்ணிடுவதற்கு எண்ணினார். எனினும் இப்படி செய்வது என்பது அமைதியும் சமாதானமும் தக்க வைப்பதற்கும் தான் பொறுப்பேற்றுள்ள பட்டணத்தில் அமளியை தூண்டி விடுவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று எண்ணினார். யூதர்களோ, இவரை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இது பிலாத்துவை தர்ம சங்கடமான நிலைமைக்குள்ளாக்கியது. இயேசுவை விடுதலை பண்ணுவது என்பது பிலாத்துவை ராயனுடைய எதிரிக்கு ஆதரவளிக்கின்றவர் ஆக்கும். இன்னுமாக விடுதலை பண்ணும் பட்சத்தில் பிலாத்து வினோதமாய் தோன்றுவார். ஏனெனில் இயேசு அவருடைய சொந்த நாட்டாரினாலேயே குற்றம் சாட்டப்பட்டவராகவும் தமக்கு ஆதரவாக பிலாத்துவை தவிர வேறு எவரையும் உண்மையில் பெற்றிராதவராகவும் காணப்பட்டார். இயேசுவுக்கு எதிராக எதுவும் செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்தும் விதமாகவும் இது விஷயம் தனக்கு விசேஷமான சொப்பனம் வந்ததை அறிவிக்கும் விதமாகவும் தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து பிலாத்துவுக்கு வந்ததான செய்தியின் நிமித்தமாகவும் பிலாத்து திகைப்பிற்குள்ளானார். மீண்டுமாக யூதர்களுடைய அதிகாரிகளிடமிருந்து இல்லாமல் மாறாக ஜனங்களின் உதவியை பிலாத்து நாடினார்.
உயர்நிலையில் உள்ளவரான இயேசுவை அவர்கள் முன்பாக நிறுத்தி பிலாத்து, இதோ உங்கள் ராஜா என்று சத்தமிட்டு கூறினார். ஆனால் இது ஜனக்கூட்டத்தாரை ஆத்திரமூட்ட மாத்திரமே செய்தது. மற்றும் அவர்களோ, இவரை அகற்றும், சிலுவையில் அறையும், ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்று தீவிரமாய் சீற்றத்துடன் சத்தமிட்டார்கள். நம்பிக்கை இழந்தவராக ஜனங்கள் முன்னிலையில் தனது கைகளில் தண்ணீர் ஊற்றி கழுவிக்கொண்டு பிலாத்து, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். ஜனங்களோ, இவர் இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சத்தமிட்டார்கள். அப்படியாகவே நடந்ததல்லவா? 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாக யூதர்கள் தேவனுக்கு அந்நியர்கள் ஆக்கப்பட்டும், தீர்க்கதரிசிகள் இல்லாமலும், ஆசாரியர்கள் இல்லாமலும், பாவ நிவாரண பலிகள் இல்லாமலும், பாவ நிவாரண நாட்கள் இல்லாமலும் பாடுபட்டிருக்கின்றனர். ஓசியா 3வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். அவர்களது அக்கிரமமானது மன்னிக்கப்படுகிறதற்கும் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் விண்ணப்பத்தின் மற்றும் கிருபையின் ஆவியை ஊற்றிடுவதற்கும் அவர்களது புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பதற்கும் மற்றும் அவர்கள் அனைவரும் அவரை துதிப்பதற்குமான வேளை நெருங்கி கொண்டிருக்கின்றது. சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய நலனுக்கடுத்த விஷயங்களுக்கு எதிராய் இராததாய் காணப்படும் ஜனங்களுடைய விண்ணப்பங்களுக்கு சம்மதிப்பதற்கு பிலாத்து கட்டுப்பட்டவராய் இருந்தபடியால் அவர் விண்ணப்பத்திற்கு இணங்கி இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து கள்வனாகிய பரபாசை அவர்களுக்கு விடுதலை பண்ணினார். அதே ஆவி இன்னமும் மேலோங்கி காணப்படுகின்றது. கடந்த 18 நூற்றாண்டுகளில் மனித சுபாவமானது மாற்றம் அடைந்துள்ளதென நாம் எண்ணிட வேண்டாம். சூழ்நிலைகள் இன்றும் அதை போலவே காணப்படுகின்றது என நாம் நம்பலாம். இன்றும் கூட இயேசுவினுடைய அல்லது அவரது சீஷர்களுடைய மரணத்தை எந்த ஒரு தேசத்தினுடைய அரசியல் வட்டாரங்களானது விரும்பி இவர்களது மரணமானது சமாதானத்திற்கு ஏற்றதாக இருக்கும் என கருதுமானால், மற்றும் விசேஷமாக அந்த ஒரு தேசத்தின் மத அதிகாரிகளும் போதகர்களும் ஜனங்களை எளிதில் நம்ப வைக்கும் தன்மையை தக்க வைத்து கொள்வதற்கு குற்றமற்றவர்கள் பலியாகுவது அவசியமென கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் இயேசுவோ அல்லது அவரது சீஷர்களோ எந்த ஒரு தேசத்திலும் கூட மரண தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள். எதிர்காலத்தில் இம்மாதிரியான அனுபவங்களானது தேவனுடைய பரிசுத்தவான்களில் சிலருக்கு கடந்து வருமானால் நாம் ஆச்சரியம் அடையாமல் இருப்போமாக. மதத்திற்கு நலமானவைகள் என்று சொல்லப்படுகின்றதான இந்த நலன்களுக்காக மத அதிகாரிகளினால் குரல் எழுப்பப்படும் போது அரசியல் அதிகாரிகளினுடைய வல்லமையை கொண்டு நீதியானது புரட்டி போடப்பட்டு யுகம் முழுவதிலும் குற்றமற்றவர்கள் மரணத்திற்குள்ளாக்கப்பட்டுள்ளனர் என்று வரலாற்றின் பக்கங்களானது காண்பிக்கின்றது. அனைத்து காலகட்டங்களிலும் உள்ள தேவனுடைய ஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதமானது ஆண்டவரினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. அது என்னவெனில், தேவனுடைய சித்தத்தை எதிர்ப்பின்றி முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுதலாகும். மற்றும் அவரது நோக்கம் காரணங்களுடைய நலனுக்கடுத்த விஷயங்களில் தேவனுடைய மேற்பார்வை உள்ளது என்று முழுமையாய் உணர்ந்து கொள்ளுவதாகும். மற்றும் விளைவுகளானது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையாய் இருக்கும் என்று முழுமையாய் நம்பிக்கொண்டிருத்தலாகும். உலகம் அனைத்துமே எந்த முடிவை ஏளனம் பண்ணினாலும் இயேசுவே என் பங்காய் காணப்படுவாரே. அனைவரிலும் அழகானவராகிய அவரை தவிர வேறு எவரிலும் நான் திருப்தி அடைகிறதில்லையே. உம் பாடுகளை உம்மோடு கூட நான் ஏற்றுக்கொள்கின்றேனே. உம் தரித்திரத்தையும் அவமானமான சிலுவையையும் உம்மோடு கூட நான் ஏற்றுக்கொள்கின்றேனே. உலகத்தின் இன்பங்களினின்று விலகி ஓடுகின்றேனே. உலகத்தின் பொக்கிஷங்களை களிம்பை போல் கருதிடுவேன் நானே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.